ஏரல் சேர்மன் அருணாசல சுவாமி அவர்களுடைய வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு காலகட்டத்தில் வீடுகளுக்கு தர்மம் கேட்டு வருகின்ற இறை அடியார்களை மதித்த ஒரு காலம். கிராமங்களில் சமயங்களுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய வீடுகளுக்கு யாராவது தர்மம் கேட்டு வந்தால் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உணவு கொடுத்த ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில்தான் குமாரசாமி நாடார் என்ற ஒருவர் நம்முடைய அம்மன் திருச்செந்தூர் போறவள இருக்கக்கூடிய அம்மன்புரத்திற்கும் அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயிலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மேல புதுக்குடியில் வாழ்ந்திருக்கிறார். இந்த குமாரசாமி நாடார் அவர்கள் அந்த ஊர்லேயே ஒரு நாராயணசாமி கோவிலை கட்டி வழிபட்டு வந்திருக்கிறார். தன்னுடைய வீட்டிற்கு யார் தர்மம் கேட்டு வந்தாலும், இறை அடியார்களாக வந்தாலும் அவர்களுக்கு உணவு கொடுப்பது, வெயில் காலங்களில் மோர் கொடுப்பது, நீர் கொடுப்பது, அவர்களை கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்லுவது, இப்படிப்பட்ட நல்ல பண்பு உடையவராக ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் குமாரசாமி நாடாருடைய வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு வயது முதிர்ந்த ஒரு இறையடியார் தர்மம் கேட்டு சென்றிருக்கின்றார். அந்த இறையடியாருக்கு அவருடைய வயதை பார்த்து அவரை உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்து சென்று வாருங்கள் என்று சொல்லி குமாரசாமி நாடார் வழியனுப்ப சென்றிருக்கிறார். அப்படி சென்று வாருங்கள் என்று அந்த சொல்லக்கூடிய அந்த நேரத்துல அங்க அந்த முதிர்ந்த வயதுடைய அந்த இறையடியார் குமாரசாமி நாடார்கிட்ட ஓலைச்சுவடிகளை கொஞ்சம் கொடுத்திருக்கார். எனக்கோ வயதாகிவிட்டது, இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பூஜை அறையில் இதை வைத்து வழிபடுங்கள், இதை படியுங்கள், இதை நீங்கள் வழிபட படிக்க படிக்க உங்களுடைய உடலில் ஒரு ஆன்மீக சக்தி உருவாகும், அதனை கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விஷக்கடிக்கு மருந்து கொடுக்கலாம், மக்களுக்கு நீங்கள் பார்வை பார்க்கலாம், நீங்கள் இன்னும் பல வியாதிகளை குணப்படுத்தலாம், பில்லி சூனிய கட்டுகளை எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் அந்த ஜபத்தை படிக்க படிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உடல்ல உரியறியும், இதை திறந்தோறும் நீங்கள் பூஜை செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இறையடியார் குமாரசாமி நாடார் அவர்களிடத்துல ஒரு ஏடுகளை கொடுத்திருக்காரு. குமாரசாமி நாடார் அவர்களுக்கு அருணாசலம் என்ற ஒரு மகன் இருந்திருக்கிறார். அவரும் இதே மாதிரி தந்தையை போல தந்தை செய்த அந்த வைத்தியத்தை அவரும் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அருணாசலத்திற்கு ராமசாமி நாடார் என்பவர் பிறந்திருக்கிறார். அந்த ராமசாமி நாடார் அவர்களுக்குத்தான் உமரிக்காட்டை சேர்ந்த சிவனைந்தம்மாள் என்ற பெண்ணை மணமுடித்து வைத்திருக்கிறார்கள். ராமசாமி நாடாரும் தாத்தாவை போல தந்தையை போல அவரும் பார்வை பார்ப்பாரு, வைத்தியம் பார்ப்பாரு, இந்த மாதிரிலாம் பார்த்துருக்காங்க. யார்கிட்டும் கைவிட்டு பணம் வாங்கி கொண்டு வைத்தியம் பார்ப்பதில்லை. என கிராமங்கள் யார்ட்டையும் எதையும் எதிர்பார்க்காம இறைவன் தானமாக கொடுத்தார், இவரும் தானமாகவே இது போன்ற வைத்தியங்கள்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த ராமசாமி நாடாருக்கும் சிவனைந்தம்மாளுக்கும் ஒரு திருமணம் ஆகி சில ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு காரணத்தினால் சிவனைந்தம்மாள் கொஞ்சம் மனம் உடைந்து இருந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்துல நம்ம மூதாதையர் தொட்டு இன்று வரை இந்த வைத்தியத்தை யாரிடமும் நம்ம பணம் வாங்குவதில்லை. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இறையடியார்களை இன்று வரை நாம் அவர்களுக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கோம். இப்படியெல்லாம் நல்லதை செய்கின்ற நமக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த அம்மாட்ட இருந்திருக்கு. ஒரு நாள் சிவனைந்தம்மாள் தன்னோடு தனக்கு நண்பராக இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அழைத்து கொண்டு அங்கு அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவிலுக்கு சென்று அந்த சுனையில் நீராடி ஐயனாரை வழிபடுவதற்கு வந்திருக்காங்க. சுனையில் நீராடி விட்டு மேல வரும்போது பெருமாளுடைய வாகனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருட பகவான் வந்து சிவனைந்தம்மாளுடைய தலையை 3 முறை வட்டமிட்டு சென்றிருக்கிறது. சிவனைந்தம்மாள் கூட சென்றவர்களுக்கும் அங்கு இருந்தவர்களுக்கும் ஒரு அதிசயம். இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, இவ்வளவு பேர் குளிக்கிறாங்க, ஆனால் இந்த அம்மாவுடைய தலையை மட்டும் இந்த கடல் சுத்தி விட்டு சென்று விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பாக பேசுகின்றார்கள். சிவனைந்தாம்மாளும் குளித்து விட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து தனக்கு நடந்ததை தன்னுடைய கணவர் ராமசாமி நாடார்ட்ட சொல்றாங்க.
அப்படியா என்று ஆச்சரியப்படுகின்றார்கள். மறுநாள் இதே போல ஒரு சிவனடியார் அவருடைய வீட்டுக்கு வருகின்றார். அந்த சிவனடியாருக்கு சிவனைந்தம்மாள் மோர் கொடுக்காங்க. அதை குடித்து விட்டு அந்த இறையடியார் சிவனைந்தம்மாளுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார், மகளே, நீ நினைத்த காரியம் உனக்கு விரைவில் கிடைக்கும், விரைவில் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் நான் சொல்வதை போல செட்டியாபத்தில் இருக்கக்கூடிய 5 வீட்டு சாமி கோயில போய் ஒரு 2-3 நாள் தங்கிட்டு வாங்க, கணவனும் மனைவியுமாக. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று அந்த இறையடியார் சொல்லுகின்றார். அந்த இறையடியார் சொல்லியதை போல கணவன் ராமசாமி நாடாரும் சிவனைந்தம்மாளும் செட்டியாபத்தில் இருக்கக்கூடிய 5 வீட்டு சாமி கோயில போய் தங்குகின்றார்கள். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாட்கள் தங்குகின்றார்கள். சுமார் ஒரு 3 நாட்கள் கழித்து 3 நாட்கள் 3வது நாள் இரவில் அங்கு படுத்திருக்கும் போது இவங்களுக்கு ஒரு சத்தம், ஒரு ஒலி கேட்கின்றது. எப்படிப்பட்ட ஒரு ஒலி என்று சொன்னால், உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான், அவனுக்கு அருணாசலம்னு நீ பெயர் வைக்கணும். அந்த குழந்தை ஒரு தெய்வீக குழந்தை. அந்த குழந்தை நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற நல்ல கால பாரியங்களை செய்யும். அந்த குழந்தை இந்த உலகம் உள்ளவரை பேரும் புகழும் பெற்று விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக குழந்தை உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒலி கேட்கு. அந்த நள்ளிரவில் 3வது நாள் நள்ளிரவில் கணவனும் மனைவியுமாக திடீர்னு 2 பேரும் ஒரே மாதிரி எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்காங்க. கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து எதற்கு எதிர்த்தீர்கள் என்று கேட்கின்றார்கள். 2 பேரும் தங்களுக்கு கேட்ட அந்த சத்தத்தை பற்றியும் அந்த வார்த்தைகளை பற்றியும் சொல்லுதாங்க. எனக்கு இப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு, எனக்கு இப்படி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிக்கொள்கின்றார்கள். 3 நாள் தங்கிவிட்டு 4ஆம் நாள் காலையில் ஊருக்கு கிளம்புகின்ற போது அங்க வேளாண்டி சாமின்னு ஒரு சாமி இருக்காரு, அந்த 5 வீட்டு சாமி கோயில்ல. அந்த வேளாண்டி சாமி இடத்துல போய் நாங்கள் ஊருக்கு சென்று வருகிற சாமின்னு சொல்லுறதுக்காக போறாங்க. அந்த வேளாண்டி சாமிகளும் இவர்களுக்கு ஒரு அருள்வாக்கு கொடுக்கின்றார். இவங்க நைட்ல என்ன அந்த ஒலி கேட்டாங்களோ அதே ஒலியை அது அப்படியே வேளாண்டி சாமிகள் சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், நீ இந்த மாதிரி அவனுக்கு அருணாசலம்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. ராமசாமி நாடார் வேளாண்டி சாமிகளிடத்தில் சொல்கிறார்கள், எனக்கு அப்படி ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் நான் நிச்சயமாக இந்த 5 வீட்டு சாமி கோயில்ல நான் ஒரு மண்டபம் கட்டி கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார்கள். ஊருக்கு வந்திருந்தாங்க. காலங்கள் கடந்து போகின்றது, மாதங்கள் கடந்து போகின்றது. 1880வது ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அதாவது தமிழுக்கு விக்கிரம ஆண்டு புரட்டாசி மாசம் 18ஆம் தேதி உத்திர நட்சத்திரத்துல அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகு. அந்த ஆண் குழந்தைக்கு தான் அருணாசலம் என்று பெயர் வைக்கிறார்கள். அந்த அருணாசலம் தான் இன்றைக்கு நாம் ஏரல் அருணாசல சாமியாக, இன்றைக்கு இறை அடியாராக, இறைவனாக இன்றைக்கு வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். அருணாசலத்திற்கு பெயர் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை வளர்கின்றது. மேல புதுக்குடியில பள்ளிக்கூடம் கிடையாது. படிப்பதற்காக மூலக்கரைக்கு அனுப்புகின்றார்கள், சாயரபுரத்திற்கு அனுப்புகின்றார்கள். இப்படி பக்கத்து கிராமங்களுக்கு சென்று படிக்க வைக்கின்றார்கள். அப்போது ராமசாமி நாடார் அவர்களோடு பிறந்தது 4 பெண்கள், ஒரு ஆண். இதுல ராமசாமி நாடார் அவர்களுடைய தம்பி சிவசுப்பிரமணியம் என்பவர், இவர் நம்ம ஏரல்ல மேலத்தெருவுல குடியிருக்கின்றார். அருணாசல சாமியும் படிப்பதற்காக தன்னுடைய சித்தப்பா வீட்டுல தங்கி படிக்கின்றார். தன்னுடைய சித்தப்பாவுக்கும் தன்னுடைய தந்தையை போல, தாத்தாவை போல அவருக்கும் அந்த மாதிரி விசக்கடிக்கு பார்வை பார்ப்பது, மைத்தியம் பார்க்கின்ற அனைத்தும் அவருக்கும் தெரியும். சித்தப்பாவை பார்ப்பதற்கு யாராவது மக்கள் அந்த மாதிரி விசக்கடிக்கு பார்க்கணும், அந்த மாதிரி பார்வை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னா, சித்தப்பா இல்லாத நேரத்தில் அருணாசல சுவாமிகளும் அந்த நேரத்தில் மாணவனாக இருக்கின்ற போதே மக்களுக்கு வைத்தியம் பார்த்திருக்காங்க. அப்படி இருக்கின்ற அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அவர்கள் மாணவ பருவத்திலிருந்து இளமை பருவத்திற்கு வருகின்றார்கள். அப்படி இளமை பருவத்திற்கு வருகின்ற அந்த காலகட்டத்தில் அதிகமாக ஆன்மீக சிந்தனை அவர்களிடத்திலே இயற்கையாகவே உருவாகிறது.
அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அவர்கள் கிராம முன்சிப்பாக பதவி வகிக்கிறார்கள். சிறுதண்டநல்லூர்ல கிராம முன்சிப்பாக 8 ஆண்டுகள் பணி செஞ்சிருக்காங்க. கிராம முன்சிப் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் கிராமங்களில் எந்த ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும் அதற்கு தீர்ப்பு சொல்கின்ற ஒரு நீதிபதியை போன்ற ஒரு பவர் உள்ள ஒரு பதவி. அந்த பதவி கிட்டத்தட்ட தன்னுடைய இளமை பருவத்திலேயே 8 ஆண்டுகள் அந்த சிறுதொண்டநல்லூர் அந்த ஊர்ல கிராம முன்சிப்பாக இருந்திருக்காங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த பதவி வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஆன்மீகத்தையும் தன்னுடைய பலமாக நேசித்திருக்கிறார்கள். மாலை நேரங்களில் தனியாக இருந்து இறைவனை வேண்டுவது, ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டு இறைவனை தியானிப்பது, இப்படி போன்ற வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கிராம முன்சிப்பாக இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஆறுமுகன் ஏரியைச் சேர்ந்த எஸ்பி என்று அழைக்கப்படுகின்ற எஸ் பொன்னையா நாடார் அவர்களோடு நல்ல ஒரு நட்பா இருக்காங்க. பொன்னையா நாடார் என்பவர் அந்த பகுதியில் அந்த காலத்திலேயே அவரும் ஜில்லா போர்டு தலைவராக இருந்திருக்கிறார்கள், தாலுகா போர்டு தலைவராக இருந்திருக்காங்க. இப்படி பல்வேறு ஆங்கிலேயர் காலத்திலேயே பல்வேறு பதவிகளில் அவர்களும் இருந்திருக்கிறார்கள். இப்படி நல்ல நண்பராக இருந்திருக்காங்க. அருணாசலத்திற்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று தந்தை ராமசாமி நாடாருக்கு எண்ணமாகுது. ராமசாமி நாடார் சொல்லுகின்றார், எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும்ப்பா, என்ன செய்யணும் கேட்கும் போது திருமணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே செல்கின்றார் ராமசாமி நாடார். ஏற்கனவே அருணாசலத்தோடு கூட பிறந்தவர்கள் 3 நபர்கள், 2 தங்கைகள், 1 தம்பி. அந்த தம்பியினுடைய பெயர் தான் செல்லச்சாமி என்ற கருத்தப்பாண்டி. இப்படி அவருடைய தங்கையினுடைய பெயர், அதாவது 2 தங்கை சொர்ணம்பாள், ராமலட்சுமி என்ற 2 தங்கை அருணாசல சாமியுடைய உடன் பிறந்தவர்கள். இப்படி தன்னுடைய மகன்கள் தகவல் சொல்ல, தன்னுடைய தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும், பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தந்தையிடத்திலே சொல்லுகின்றார். தந்தைக்கு புரிந்து விடுகிறது, இவர் ஆன்மீகத்திலே அதிகமாக ஈடுபாடு கொண்டு இருக்கின்றார், திருமணத்திற்கு தள்ளி போடுகின்றார், எப்படிலாம் தந்தைக்கு தெரிகின்றது. பொன்னையா நாடாரை கூப்பிட்டு ராமசாமி நாடார் சொல்லுகின்றார், இந்த மாதிரி அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கேன், திருமணம் வேண்டாம்னு சொல்லி தள்ளி போயிட்டே சென்றிருக்கிறார்கள், அதனால நீங்க கொஞ்சம் அவன்கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார். பொன்னையா நாடாரும் அருணாசலத்திட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அப்பா என்கிட்ட சொன்னாங்க, நீங்க ஏன் திருமணத்துக்கு தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க, கல்யாணம் முடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த பொன்னையா நாடாரிடத்திலே அருணாசலம் சொல்லுகிறார்கள், எனக்கு ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாட்டோடு இருக்கின்றேன், என் மனம் துறவரம் போல வேண்டும், துறவரத்தையே என் மனம் நாடிக்கொண்டு இருக்கின்றது, அதனால் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று நினைக்கின்றேன், ஒருவேளை 28 வயதை கடந்த பிறகு அதை பற்றி நாம் யோசிப்போம், அதனால முதல்ல தங்கச்சிங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நண்பராகிய எஸ் பொன்னையா நாடாரிடத்திலே சொல்லிவிடுகின்றார்கள். அதன் பிறகு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1906 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று அவருக்கு ஏரல்ல சேர்மனாக பதவியேற்க வேண்டும் என்று அன்றைக்கு அந்த பகுதியில் இருந்த 2 பிஷப்புகள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பரிந்துரை செய்கின்றார்கள். யாரும் அப்படின்னா வெஸ்டர்ன் அப்படின்ற ஒரு பிஷப்பும் ஸ்டோன் அப்படின்ற ஒரு பிஷப்பும் அருணாசலத்திற்குத்தான் ஏரல் இருக்கக்கூடிய அந்த சேர்மன் பதவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்கின்றார்கள். அவர்களுக்கு கூட பொன்னையா நாடாரும் பரிந்துரை செய்கின்றார். இவருடைய பரிந்துரையின் பெயரால் அவருக்கு ஏரல்ல சேர்மன் பதவி கிடைக்கின்றது. ஏரலில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக சேர்மனாக அவர் பதவி வகிக்கின்றார். அப்படி பதவி வகிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அவருக்கு இன்னும் அதிகமாக ஆன்மீக ஈடுபாடு இருக்கின்றது. தனியாக தியானம் செய்வது, மக்களுக்கு தேவையான நல்ல பல கருத்துக்களை சொல்லுவது, நண்பர்களுக்கு நல்ல பல கருத்துக்களை சொல்வது, செருப்பு அணியாமல் மரக்கட்டை செருப்பு அணிவது, இப்படியெல்லாம் அவருடைய துறவரத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அவரிடத்துல நடந்துகிட்டே இருந்திருக்கு. அருணாசலத்திற்கு துறவரம் போட வேண்டும் என்ற ஆழமான சிந்தனையில் ஐம்புலன்களையும் அடக்கி தியானிக்கின்ற ஒரு சக்தி அவரிடத்திலே உருவாகியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் அருணாசலம் படுத்திருக்கும் போது
அவருக்கு கனவுல ஒரு காட்சி கிடைக்கும். இன்னொரு 8 நாள்ல நீ என்னை அடைவாய், உனக்கு முத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கனவில் அவருக்கு இறையடியார்கள் சொல்லுகிறார்கள். இறையடியார்கள் சொல்லியதை வைத்து அருணாசல சாமி அவர்கள் தியானத்தின் போது தியானம் செய்கின்றார்கள். அப்பொழுதுக்கு அவர்களுக்கு பல விஷயங்கள் அவருக்கு இறை சொல்லுகிறது. இந்த மாதிரி உன்னை இந்த இடத்துல நீ அடக்கம் பண்ண சொல்லு, இந்த மாதிரியான அடக்கம் பண்ண சொல்லு, இப்பெல்லாம் நீ உன்னுடைய அந்த நினைவிடத்திற்கு அந்த இடத்திற்கு வேண்டுகின்றவர்களுக்கு இந்த மாதிரிலாம் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், இதையெல்லாம் நீ சொல்லு, இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இறை அடியார்கள் அவருடைய கனவில் சொன்னதை போல அருணாசல சாமி அவர்கள் தன்னுடைய தியானத்திலும் அந்த மாதிரியே அவர்களுக்கு கிடைக்கின்றது. உடனே இது எப்படி வெளிப்படுத்துவது அப்படின்னு தெரியாம தன்னோடு உடன் பிறந்த தம்பியாகிய செல்லச்சாமி என்ற கருத்தப்பாண்டியை கூப்பிட்டு சொல்லுகின்றார், நான் இன்னொரு 8 நாள்ல இறந்து போயிடுவேன், நான் சொல்வதை நீ கவனமாக கேட்டுக்கொள், நீ பதட்டப்படாத, நான் இந்த தாமிரபரணி நதிக்கரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல இந்த இடத்துல எனக்கு ஒரு குழியை தோண்டிரு, வீட்டில் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் செய்து இங்கு என்னை எடுத்து வருகின்ற போது இந்த குழியில என்னை படுக்க வைக்காத, இந்த குழியில் நான் தியான கோலத்தில் இருப்பதை போல என்னை அப்படி அமர வைத்துக்கொள், உடனே மூடிடாத குழிய. அப்படி இருக்கின்ற போது நான் என் குழிக்கு மேல் என் தலைக்கு மேலாக கருட பகவான் 3 முறை வட்டமிடுவான், அந்த கருடனுடைய நிழல் என்னுடைய மேல படும், அப்படி பட்டதுக்கு பிறகு நீ என்னை பூவாலும் மண்ணாலும் என்னை மூடிவிடு, என்னுடைய நினைவிடத்திற்கு வருகின்ற என்னுடைய கல்லறைக்கு வருகின்ற என்னை வேண்டுகின்ற அனைவருக்கும் நோய்களை தீர்த்து வைப்பேன், பில்லி சூனிய கட்டுகளை தீர்த்து வைப்பேன், விஷக்கடிகளுக்கு தீர்த்து வைப்பேன் என்று சொல்லி அவரிடத்திலே தம்பியிடத்துல சொல்லுதார். அண்ணன் இறந்து விடுவான், நான் இப்படியெல்லாம் நீ செய்ய என்று ஒரு தம்பியிடத்தில் சொன்னால், அதுவும் ஒரு கூட பிறந்த தம்பிகிட்ட சொன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? உடனே தம்பி மனதிற்கு தாங்க முடியாமல் ஓடோடி சென்று தந்தையிடத்திலே சொல்லுகின்றார், அப்பா அப்பா இந்த மாதிரி அண்ணன் இந்த மாதிரி சொல்றாப்ல அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு சொல்லுகின்றார். தந்தைக்கு மிகுந்த மன வருத்தம், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அருணாசலத்திலே கேட்கின்றார், என்னப்பா நீ இப்படிலாம் சொன்னியாம அப்படின்னு சொல்லி. அருணாசலம் அதற்கு மௌனமாக இருக்கின்றார். நாட்கள் கடந்து போகிறது. 8ஆம் நாள் வருகின்றது. அந்த வருகின்ற சூழ்நிலையில் அருணாசலம் எல்லா தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் கூட்டு பேசுறாரு. குறித்த வேளை வருகின்றது. எல்லோரிடத்திலும் பேசிவிட்டு அருணாசலம் அவர்கள் தன்னுடைய அந்த சாமி கும்பிடுற ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்து தியான வடிவில் தியானிக்கின்றார்கள். நண்பர்கள் சரியாக 12 மணிக்கு அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. உயிர் பிரிந்தவுடன் அவர் சொன்னதை போல அடக்கம் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கின்றார்கள். அவர் உயிர் துறந்த அந்த நாளானது 1908ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி, தமிழுக்கு கீழகம் ஆண்டு ஆடி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அமாவாசை அன்று நண்பகல் 12 மணிக்கு அவர் இறந்து விடுகின்றார். அருணாசலம் அவர்கள் சொன்னதை போல தன்னுடைய தம்பியிடத்தில் அவர் என்ன சொன்னாரோ அதன்படி தாமிரபரணி நதிக்கரையில் அவர்களுக்கு குழி தோண்டப்படுகின்றது. வீட்டில் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து அருணாசல சுவாமி எடுத்து வருகின்றார்கள். அவர் சொன்னபடி அந்த குழிக்கில் தியான நிலையில் வைக்கின்றார்கள். கருட பகவான் 3 முறை அவருடைய தலைக்கு நீர் வட்டமிடுகின்றது. கருடனுடைய நிழல் அவர் மேல் படுகின்றது. அதன் பிறகு மலர்களாலும் மண்ணாலும் அந்த கல்லறை மூடப்படுகின்றது. இன்று வரையிலும் அருணாசல சுவாமியுடைய கோவிலுக்கு சென்றவர்கள் யாரும் எந்த பலனும் அடையாமல் வெறுங்கையோடு திரும்பி வந்ததே கிடையாது. நான் கூட அந்த இடத்திற்கு பலமுறை சென்று இருக்கிறேன். அருணாசல சுவாமியுடைய கோவிலுக்கு சென்று அவரை வழிபட்டவர்கள் விஷக்கடியில் இருந்து விடுபட்டிருக்கிறார்கள், வயிற்று வலியிலிருந்து விடுபட்டு இருக்கின்றார்கள், பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து விடுபட்டு இருக்கின்றார்கள், குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இருக்கின்றார்கள். இப்படி அவரிடத்தில் வேண்டிய வரங்கள் அத்தனையும் அந்த இடத்தில் இன்று வரை கிடைத்து கொண்டு இருக்கின்றது. அருணாசல சுவாமி அவர்கள் இறைவனுடைய தூதனாக இறை அடியாராக இன்று வரை அந்த இடத்தில் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால்,
ஆன்மீகம் என்பது கடலுக்கு ஒப்பிட்டு பல அடியார்கள் பேசியிருக்கின்றார்கள். எதற்காக ஆன்மீகத்தை கடலுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கடல்ல போய் நீங்க என்ன சாக்கடையை கலந்தாலும், குப்பையை கொட்டினாலும், என்னத்தை போட்டாலும் அது அந்த கடல் உள் வாங்கிக்கிடும். ஏன் இப்படி குப்பையை கொண்டு கொட்டுத, ஏன் சாக்கடை தண்ணியை கலக்கலாம் கடல் கொந்தளிக்காது. கடல் நீ எதை கொண்டு அங்கே கொட்டினாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்லதுதான் செய்யும் மொழியை கெட்டதை செய்யாது. இதைத்தான் இந்த இறை அடியார்கள் சொல்லுகின்றார்கள், ஆன்மீகம் என்பது கடலை போன்றது என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று இன்னைக்கு ஆன்மீகத்தை பல வாரியாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பல கோயில்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், எந்த கோவில்லாம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக, புகழ் பெற்றதாக, அருளும் மிகப்பெரிய அதிசயங்களும் நடந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த கோவிலாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, ஆலயங்களாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு இறை அடியாருடைய அடக்கம் அங்கு இருக்கும். அப்படி இறை அடியார்களுடைய அடக்கம் இருக்கின்ற ஆலயங்களும் கோவில்களும் பள்ளிவாசல்களும் தான் அங்க பிரபலியமாக அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். நீங்க உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நாகூர் தர்காவுக்கு போனீங்கன்னா அங்கேயும் உள்ள நிறைய அடக்கங்கள் இருக்கும். நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணிக்கு சென்றீர்கள் என்று சொன்னால், வேளாங்கண்ணி கோயிலை சுற்றியும் அந்த கொடிமரங்கள் மற்ற இடங்கள் கோயிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கல்லறை, மனிதர்கள் அங்கே இறையடியார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடமாகத்தான் இருக்கும். இந்த பக்கம் நீங்க திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா கூட திருச்செந்தூரை பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலை சுற்றிலும் பக்கத்துல போனா இறையடியார்களுடைய அடக்கங்கள் தான் அங்க இருக்கும். இப்படி நீங்கள் எந்த கோவில், தமிழகத்தில் மட்டுமல்ல வெளி மாநிலங்களும் சரி, நீங்க எந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலுக்கு போனாலும் அந்த கோவில போய் பக்கத்துல சுத்தி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இறையடியாருடைய அடக்கம் அங்கு இருக்கும். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு மதங்கள் ரீதியாக அவன் அந்த மதத்துக்காரையும் இந்த மதத்துக்காரன் சொல்லி, வேதக்காரையும் இந்துக்காரையும் இஸ்லாமியன்னு சொல்லி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதர்களுக்கு நல்லதை செய்ய விரும்பியவர்கள் தான் இறை அடியார்கள். அதனால்தான் அப்படிப்பட்ட இறை அடியார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் இன்றைக்கு இறைவன் அவர்கள் மூலமாக இன்றைக்கு மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இன்றைக்கு ஏரல் சேர்மன் அருணாசல சாமி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இடம். இன்றைக்கு உலக மக்கள் அனைவரும் அங்கு நிறைய வேண்டிய பலன்களை பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நம்முடைய நாடார் சமுதாயத்தில் பிறந்த ஏரல் சேர்மன் அருணாசல சாமி அவர்களை பற்றி நான் கூட ஒரு புத்தகம், சில கட்டுரைகள் அவரை பற்றி புத்தகமாக எழுதியிருக்கிறேன். அது கூட அங்க இருக்கிற அண்ணாச்சி கருத்தப்பாண்டி நாடார் அவர்களிடத்துல கேட்டுட்டு தான் நான் அதை கூட எழுதியிருந்தேன். அவங்களுக்கும் அந்த புத்தகத்தை கூட கொண்டு கொடுத்திருக்கேன். அருணாசல சாமியை அடிக்கடி சென்று நான் வழிபட்டு இருக்கின்றேன். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அதிசயமும் அற்புதங்களும் நடக்கக்கூடிய இடம்தான் ஏரல் சேர்மன் அருணாசல சாமி அவருடைய அந்த திருக்கோவில் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.